Chronological polynomial is a graph is a denoted with the polynomial p of g comma k or some இதில் வந்து f of g comma k கொடுப்பாங்க. Is a function counts the number of valid k coloring. Number of counts the number of valid k coloring. அங்கே எத்தனை கலர் இருக்குல்ல நம்ம கவுண்ட்னா நம்பர் ஆஃப் வேலிட் என்னது அட்ஜாயிண்ட் வெர்டெக்ஸ் வந்து சேம் கலராக இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறோம் அட்ஜாயிண்ட் வெர்டெக்ஸ் வந்து சேம் கலராக இருக்கக்கூடாது. தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதான் வேலிட் கலருங்கிறோம். அதான் வந்து k coloring is assigned the k colors. Is an assigned the k colors. Such that no two adjoint vertices are same color. அதான் சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாலினாமியல் ஃபார்ம் பண்ண போகிறோம். சரி, எப்படி பாலினாமியல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறான் பார்த்துக்குங்க. கிராப் n வெர்டெக்ஸுக்கு வந்து நோ எச்சஸ் இருந்ததுன்னா kn. அதாவது இது வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்துங்க. கே கலர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். கே கலர் சப்போஸ் ஒரு 5 கலர் எடுத்துக்கங்கிறான். 5 கலர் வச்சுட்டு போட சொல்கிறோம். 5 கலர் வச்சுட்டு போடும்போது என்னங்கிறாங்க n வெர்டெக்ஸ். n வெர்டெக்ஸ்னா 1 மேபி 3 வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி 3 கூட வச்சுக்கலாம். அதை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ என்னாச்சு இங்கே வந்து வெர்டெக்ஸ் 5ன்ட்டான். என்ன சொல்லிக்கிறாங்க வெர்டெக்ஸ் வந்து 5ன்னு இருந்து என்ன ஆகும் 2 3 4 5. சரி, இந்த மாதிரி 5 வெர்டெக்ஸ் இருக்குது. இப்போ கலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். இது ஆல்ரெடி 3 கலர் சொல்லியாச்சு. சரிங்களா, ஆல்ரெடி எவ்வளோ கலர் சொல்ல முடியுதுக்கு 3 கலர் 1 2 3. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், இங்கே ப்ளூ கொடுக்கலாம். இங்கே என்ன பண்ணலாம், எகைன் ரோஸ் கொடுக்கலாம். 3 கலர். இந்த 3 கலர் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ப்ளூ இங்கே போகலாமா, இந்த ரோஸ் இங்கே போகலாமா. அப்போ ஆல்ரெடி இங்கே ரோஸ் இருக்குதா, அப்போ இங்கே 3 வருதா. இதே மாதிரி மற்றது திரும்ப திரும்ப வருமா. அப்போ என்ன ஆகும்னா அந்த 3 வந்து 5 வெர்டெக்ஸும் நடக்கும். 3 கலர் என்ன ஆகும் 5 வெர்டெக்ஸுமே இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். 5 வெர்டெக்ஸுக்குமே இந்த கலர் வந்து எப்படி கொடுத்துக்கலாம், மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த பாலினாமியல் என்ன ஆகுது அப்படின்னா 3/5 3/5. இது இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியல. அதான் சொல்றாங்க இங்க நீ ரோஸ் கொடுக்க போல ப்ளூ கொடுக்க முடியும்ல, கொடுக்கலாம். இந்த ஆரஞ்சு கொடுக்க முடியும்ல, கொடுக்கலாம். அப்போ என்னாச்சு இங்க 3 கலர்ல எது வேணா வரலாம். அதே மாதிரி இங்க என்ன ஆகும் 3 கலர்ல எது வேணா வரலாம். அப்போ இங்க என்ன ஆகும் 3 கலர்ல என்ன வேணா வரலாம். 3 கலர்ல என்ன வேணா வரலாம். 3 கலர் ஸ்வைப் பண்ணீங்க, அந்த 3 கலர் என்ன வேணா வரலாம். டோட்டலா 3 கலர், மொத்த வெர்டெக்ஸ் எவ்வளவு 5. அப்போ 5ல அந்த 3 கலர்ஸ் எப்படி வேணா ரன் பண்ணலாம். அப்போ என்னாச்சு 3 கலர்ஸ் 5 டைம்ஸ். அதான் வந்து k5ங்கிறாங்க. அதான் வந்து k5ங்கிறாங்க. சரி, இது கம்ப்ளீட் கிராப்ல என்ன ஆகும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அது எப்படி வேணா மாறலாம். இந்த கம்ப்ளீட் கிராப்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் kn = n சொல்லிட்டேன். kn = n எங்க கம்ப்ளீட் கிராப்ல. அப்படின்னா என்ன மீனிங், இங்க கொடுக்குற கலரு இதான் கம்ப்ளீட் கிராப்போட எக்ஸாம்பிள். இங்க ஆல்ரெடி நோட் பண்ணிக்கிறேன். அப்படியே என்ன எக்ஸாம்பிள், இங்க கொடுக்குற கலர் இங்க கண்டிப்பா இருக்கக்கூடாது. இங்க கொடுக்குற கலர் வந்து இங்க கண்டிப்பா இருக்கக்கூடாது. அப்ப இங்க ஒரு k கலர் கொடுத்துட்டுனா அடுத்து என்னது ஒரு கலர் ரெடியூஸ் ஆகும், k-1 கலர் ஆகும். k-1 கலர் ஆகும். அப்ப இங்க கொடுத்தாச்சு. சரி, இப்போ 2 கலர் போயிடுச்சா. அடுத்த கலர் யார் கொடுக்கலாம், ப்ளூ கலர் இருக்குது. அப்ப என்ன ஆகும் இங்க 2 கலர் ரெடியூஸ் பண்ணிட்டு அப்ப இங்க என்ன கிடைக்கும் k-2 கலர் கிடைக்கும். அப்ப இங்க ப்ளூ முடிஞ்சிருச்சா. அப்ப இன்னொரு கலர் யாரு, இங்க ஒரு பிளாக் கலர் கொடுக்குறேன். அப்ப டோட்டலா எவ்வளவு k-3 ஆயிடும். சரிங்களா. அப்ப இந்த கலர் ரிப்பீட்டட் ஆகுமா. கம்ப்ளீட் கிராப்ல பாத்தீங்கன்னா கலர் வந்து ரிப்பீட்டட் கிடையாது. தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பட் இங்க பாருங்க இது ஒரு சைக்கிள் கிராப்னு பார்த்தோம். இங்க பாருங்க இங்க ரோஸ் ரிப்பீட்டட் ஆகுது, ப்ளூ ரிப்பீட்டட் ஆகுது. அப்ப இங்க என்னது கலர் ரிப்பீட்டட் ஆகுது. அதனால இது என்ன ஆகுது k/n ஆகுது. இங்க வந்து கலர் ரிப்பீட்டட் ஆகல, கலர் வந்து ரெடியூஸ் ஆகுது. கரெக்ட்டுங்களா. 10 கலர் இருந்தா ஒவ்வொன்றா ரெடியூஸ் ஆகுது மாதிரி அர்த்தம். இப்போ k = 10 கொடுத்துட்டானா என்ன ஆகும் 10 இன்ட்டு அடுத்தது k-1 9 இன்ட்டு k-2 8 இன்ட்டு
7. இதுதான் வந்து என்னது K4. K4ங்கிறது கம்ப்ளீட் கிராப் வித் வெர்டெக்ஸ் வந்து 4ஓட வேல்யூ. கலர் வந்து ரெடியூஸ் ஆகிற இடம் வந்து கம்ப்ளீட் கிராப். கலர் வந்து ரிப்பீட்டட் ஆகிறது வந்து சைக்கிளிக் கிராப். அந்த ரிப்பீட்டட் எப்படி ஆகுறாங்க? K/n ஆகுறாங்க. அப்போ ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கங்க. ஒரு சைக்கிளிக் கிராப்னா என்ன நடக்குது? சப்போஸ் C3 கொடுத்தானா அது என்ன எழுதலாம்? K3 எழுதலாம். C3 கொடுத்தானா அது எப்படி எழுதலாம்? K3 எழுதலாம். பட் கம்ப்ளீட்டட் கிராப் என்ன எழுதலாம்? Kn கொடுத்தானா என்ன எழுதலாம்? n into n minus 1 into n minus 2 into நீங்க போட்டுக்கிற பார்த்தா k அப்ப k நீங்க நோட் பண்ணிக்கலாம். இங்க அப்படி ரெண்டு ஆகுறான். சரிங்களா? அப்ப எவ்வளவு நம்பர் இருக்குதோ அது வரைக்கும் ரெண்டு பண்ணலாம். This is a very important point. கம்ப்ளீட் கிராஃப்டுக்கும் ஒரு க்ளோஸ்டு கிராஃப்டுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சோ அதுதான் பாலினாமியல் நோட் பண்றாங்க. ஃபார் எனி கிராஃப் கேன் பி ரிட்டன் as a பாலினாமியல். இதை கவுண்ட் பண்ணி போட்டுக்கிற பட் அது வந்து என்னவா எழுதலாம்? ஒரு பாலினாமியல் எழுத முடியுங்கிறான். இந்த மாதிரி டைப்ல பாலினாமியல் எழுத முடியுங்கிறான். தட் பாலினாமியல் இஸ் கால்ட் குரோனாட்டிக்கல் பாலினாமியல். ஸோ அதை எப்படி கவுண்ட் பண்றாங்கிறது தான் வந்து இது வந்து என்ன டைப் ஆஃப் கிராஃபாக இருந்தாலும் சரி, இந்த கான்செப்ட் நமக்கு மறுபடியும் பார்க்கலாம். இங்கே ஒரு கொடுத்தது ஏன் அந்த கான்செப்ட் வருது, எந்த டைப் ஆஃப் கிராஃபாக இருந்தாலும் சரி நம்ம குரோனாட்டிக்கல் பாலினாமியல் எழுத முடியும் அப்படிங்கிறத அவன் மென்ஷன் பண்ணுறான். ஏன்னா கேங்கிறது வேரியபிள், அவன் நம்பர் ஆஃப் கலர்ஸ் கொடுக்கல. கேங்கிறது நாம தான் டிபெண்ட் பண்ண போறோம். கேங்கிறது நமக்கு தெரியாது. 10 கலர் கொடுக்குறானா இல்லை 100 கலர் கொடுக்குறானா இல்லை 8 கலர் கொடுக்குறானா நமக்கு கொடுக்கல. பட் கேங்கிறது ஒரு கலர், அது எவ்வளோ கலர் எனக்கு தெரியாது. அப்போ 3 பேத்துங்கிறான். P3ங்கிறது பேத். அவனை சொல்லிட்டா பாருங்க, இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் பேத். அப்போ என்னது 3 வெர்டெக்ஸ். பேத்துங்கிறது என்ன 3 வெர்டெக்ஸ் உண்டது. 1 2 3 வெர்டெக்ஸ். அப்போ 3 வெர்டெக்ஸ். பேத்துங்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டாக இருக்கும் பட் க்ளோஸ்டாக இருக்கு. ஓப்பன் வாக்கோட டெபினிஷன் தான் வந்து பேத். நடந்துட்டு போகிறது தான். நடந்துட்டு போயிட்டு என்ன ஆகும்? திரும்ப வந்து க்ளோஸ்டு வாக்காக இருக்குது, ஓப்பன் வாக்காக இருக்குது. வெர்டெக்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகக்கூடாது. அப்போ V1 V2 V3. அப்போ இங்கே பாருங்க, இங்கே பேத்தனுக்கு எத்தனை கலர் கொடுக்கலாம்? இங்கே பாருங்க, இங்கே ரெட் கொடுக்கலாமா? அட்ஜஸ்டன்ட் எட்ஜஸ்க்கு இங்கே கிரீன் கொடுத்துட்டோம்னா திரும்ப என்ன பண்ணலாம்? திரும்ப வைக்க நீங்கள் வந்து ரெட் கொடுக்கலாம். அப்போ மினிமம் கலர் எவ்வளவு? இங்கே P3னா இங்கே என்ன கொடுக்கலாம்? இங்கே வந்து என்ன கொடுக்கலாம்? 3 கலரா? 2 கலர் தான் பாசிபிள். சரி, எனக்கு வந்து எப்படி பாலினாமியல் ஃபார்ம் பண்ண முடியும்? இங்கே K கலர் கொடுத்துட்டா இங்கே என்ன கலர் கொடுக்கலாம்? K-1 கலர். அப்போ K-1 ஏதாச்சும் நியூ கலர் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னா எந்த நியூ கலரும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. நம்ம கடைசியாக நிற்கிற விவரம் என்னது? K-1. ஏதாச்சும் நியூ கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் K-2 போடணும். ஏதாச்சும் நியூ கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் K-2 போடணும். இங்க ஆல்ரெடி இருந்த ரெட் கலர் தான் நான் இங்க கொடுக்குறேன். அதனால இது என்ன பண்ண போறேன்? எங்கே K-1 தான் போட போறேன். K-2 போட முடியாது. நியூ கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. பேத் 3 வெர்டெக்ஸ் ஒன்னொன்னு கனெக்ட் ஆகாது. V1 V2 கனெக்ட் ஆகும். V1 V2 V3 தான் கனெக்ட் ஆகும். அதாவது ஓப்பன் வாக் இஸ் கால்ட் எ பாத். அப்ப என்ன பண்ணலாம்? ஆல்டர்னேட் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெட் கிரீன் மறுபடியும் ரெட். அப்போ ஒரு பேத்ல என்ன பண்ணலாம்? ஆல்டர்னேட் கலர் கொடுத்துக்கலாம். அப்போ மேக்ஸிமம் என்ன கலர் வரும்போது கேன்னு ஒரு கலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 8ன்னு ஒரு கலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க 8வது கலர் கொடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க 7வது கலர் கொடுக்கலாம். ரிமைனிங் 7 கலர் கொடுக்கலாம். வேற ஏதாச்சும் கலர் இன்ட்ரடியூஸ் பண்றியா? பண்ணல. மறுபடியும் என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு கலர் டெலிட் பண்ணணுமா? டெலிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அஜெண்ட் வெர்டெக்ஸ் இல்ல. அஜெண்ட் வெர்டெக்ஸ் இல்ல. அதனால திரும்ப என்ன கொடுக்கலாம்? 7 கொடுக்கலாம். யங்ஸ்டர் 6 வராதா? 6 வந்துச்சுன்னா அது குரோனாட்டிக்கல் பாலினாமியல் கிடையாது. யங்ஸ்டர் நீங்க கிரீன் பிளாக் போடலாம்ல, பிளாக் போட்டுக்கலாம். குரோனாட்டிக்கல் பாலினாமியல் டெஃபினிஷன் என்ன? குரோனாட்டிக்கல் பாலினாமியல் டெஃபினிஷன் வந்து மினிமம் கலரிங் தான் கொடுக்க போறோம். அப்ப மினிமம் கலர்னா அஜெண்ட் வெர்டெக்ஸ் வந்து சேம் கலர் கூடாது. அதான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நம்ம கலர் கொடுத்துக்கலாம்ல. அப்ப இங்க ரெட் இங்க கிரீன், அல்லது கிரீன் கூட நீங்க மாத்தி போட்டுக்கலாம். சரிங்களா? அப்ப என்னாச்சு? இது K கலர்னா இது K-1 K-1. அப்ப K-1 K-1 ரெண்டு டைம் மல்டிப்ளை ஆகுது. அதனால வந்து இது K-1 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். சரி, அதே மாதிரி n வெர்டெக்ஸ் இருந்ததுன்னா n வெர்டெக்ஸ் வந்து அது என்ன டேர்மா எழுதலாம்? அதுக்கு உண்டான ஃபார்முலா தான் இது. n வெர்டெக்ஸா இருந்தா அது என்னவா எழுதலாம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஃபார்முலா தான். இப்போ என்னாச்சு? 3 வெர்டெக்ஸ் கிடைக்கிறது என்னது? ஸ்கொயர்டு. அப்போ 3 வெர்டெக்ஸ்ல இங்க என்ன கிடைக்கும்? 3 வெர்டெக்ஸ் தான் இது. 4 வெர்டெக்ஸ்ல என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். 5 வெர்டெக்ஸ்ல என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். 6 வெர்டெக்ஸ்ல என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். தட்ஸ் ஆல். அதே மாதிரி ஐடியா தான். n வெர்டெக்ஸ்ல என்ன கிடைக்கும்? 1 ரெடியூஸ் ஆகும். n-1. இதுதான் பேத். அப்போ ஒரு பேத்னு கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய குரோனாட்டிக்கல் பாலினாமியல் நீ கண்ண மூடிட்டு என்ன எழுதலாம்? இதுதான் எழுதலாம். அப்போ பேத்தோட குரோனாட்டிக்கல் பாலினாமியல் கேட்டா நம்ம இதை ரன் பண்ணி காட்டினா போதும். சரியாம்மா? பேத்தோட குரோனாட்டிக்கல் பாலினாமியல் கேட்டா K × K-n-1. அப்ப சைக்கிளோட குரோனாட்டிக்கல் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சைக்கிளோட குரோனாட்டிக்கல் பாலினாமியல் என்ன ஆகும்?
இங்க k இருக்கும். இங்க என்னது k minus 1. அப்ப இதுக்கு என்னது? இதுக்கு k minus 2 தானே போட்டாகணும். அப்ப k minus 2. இது 3 சைக்கிளா இருந்தா. அப்ப 3 சைக்கிளா இருந்தா என்ன கிடைக்குது? k into k minus 1 into k minus 2. இது 3 சைக்கிள் ஏன் இந்த மாதிரி கிடைக்குதுன்னா இது இஸ் ஆல்சோ கம்ப்ளீட் கிராப். அப்ப கம்ப்ளீட் கிராப் ஆல்சோ திஸ் சேம் ஐடியா k3. அப்ப இது என்ன நடக்குதுன்னா C3யும் K3 ஈக்குவல். C3 K3 ஈக்குவல்னா K3 ஃபார்முலா எழுதுனா போதும். C3 K3 ஈக்குவல்னா K3 ஃபார்முலா எழுதுனா போதும். இதை நம்ம ஆல்ரெடி என்ன போட்டுக்கிறோம்? ஆல்ரெடி போட்டது வந்து ஒரு 5 கம்ப்ளீட் கிராப் சைக்கிள் கிராப் போட்டுக்கிறீங்க. 5 ஓட கம்ப்ளீட் கிராப் சைக்கிள் கிராப் போட்டுக்கிறீங்க. இதுக்கு டோட்டல் கலரே எவ்வளவு? இதுக்கு டோட்டல் கலரே பார்த்தீங்கன்னா மொத்தமா பார்த்தீங்கன்னா 3 தான். இப்போ இங்க k இருக்குதுன்னா இங்க என்ன கிடைக்கும்? k minus 1. அப்ப இங்க என்ன கிடைக்கும்? இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது. அதனால இது வந்து இது k minus 2 ஆகும். அப்ப திரும்பி இங்க என்ன வரும்? திரும்ப என்ன ஆகும்? இங்க k இருக்குது, இங்க k minus 1 இருக்குது. திரும்ப இங்க என்ன எழுதலாம்? k minus 1 எழுதலாம். இங்க என்ன எழுதலாம்? இந்த கலர் கொடுக்காதத k minus 2 எழுதலாம். இதோட எழுதலாமா? ஏன் k minus 1 கலர் தான் எழுதணுமா? இந்த k க்கு சப்போஸ் நீ ரெட்னு எழுதி என்ன எழுதலாம்? அப்ப இது கலர் 1, கலர் 2, கலர் 3 ன்னு வெச்சுங்க. அப்பதான் காசு கலர் இருக்குது. கலர் 1, இது கலர் 2, இது கலர் 3. அப்ப இங்க வந்து இது கலர் 3 கொடுக்கலாம், இது வந்து கலர் 2 கொடுக்கலாம். இல்லைனாலும் இது கலர் 1 கொடுக்கலாம், இது கலர் 1 கொடுக்கலாம். இல்லைனாலும் ஓகே இந்த மாதிரி பாசிபிள் இருக்கும். அப்ப இதை வச்சு எப்படி பாலினாமியல் ஃபார்ம் பண்றது? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓவரால் டெபினிஷன் பண்ணிட்டு இது தனியாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எப்படி பண்றது அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட் கிராப்பா கன்வெர்ட் பண்ணிட்டு கலரிங் ஃபார்ம் பண்றாங்க, பாலினாமியல் ஃபார்ம் பண்றாங்க. அந்த கொஸ்டின் உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, பாத்துக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து இந்த கனெக்டட் இருக்காது, இந்த கனெக்டட் இல்லாத வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எப்படி வந்து உனக்கு வந்து பாலினாமியல் ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற கான்செப்ட் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது இதெல்லாம் பேசிக் டெபினிஷன் முடிச்சுட்டு உனக்கு கடைசியாக சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம், இதை டெபினிஷன் முடிச்சாச்சு, அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி வந்து நம்ம வந்து பாலினாமியல் ஃபார்ம் பண்ணுறது ஐடியா கொடுக்குறேன். இது ஆல்ரெடி பார்த்துதாம்மா. கம்ப்ளீட் கிராப்னா என்ன கிடைக்கும்? k into k minus 1 into k minus 2 into k minus 3. சப்போஸ் n வெர்டெக்ஸ்னா n minus 1 வெர்டெக்ஸ், சரிங்களா? n minus 1 வெர்டெக்ஸ் வரும். இது நார்மல் கான்செப்ட். ஸ்டார் கிராப்ங்கிறது என்ன சொல்றாங்க? ஸ்டார் உங்களுக்கு எப்படி போடணும்னு தெரியும். ஸோ அந்த கான்செப்ட் படி என்ன பண்ணாங்க? k into k minus 1 whole power n நோட் பண்றாங்க. அப்போ S3னா டெல்டா k into S cube நோட் பண்ணாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து இது ஒரு கம்ப்ளீட் பை பார்ட்டிபிள் கிராப். கம்ப்ளீட் பை பார்ட்டிபிள் கிராப்புக்கு நம்மளுக்கு தெரியும். என்ன சொன்னேன்? கம்ப்ளீட் பை பார்ட்டிபிள்னா எத்தனை கலர் டோட்டலா? ரெண்டே கலரா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பை பார்ட்டிபிள் ஆல்ரெடி டிபெண்ட் பண்ணிட்டோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பை பார்ட்டிபிள்னா எத்தனை கலர் டோட்டலா? ரெண்டே கலர் தான். அதனால k into k minus 1. அப்ப என்ன ஆகுது? இங்க நீங்க ப்ளூ கொடுங்க, இங்க ப்ளூ கொடுங்க, ரெண்டு காமன் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு நீங்க ரெட் கொடுங்க, அடுத்து என்னது? இதுக்கு நீங்க ரெட் கொடுங்க, இதுக்கு நீங்க ரெட் கொடுங்க. பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து அட்ஜாயிண்ட் வந்து ஈக்குவலா இருக்காது, சேம் கலரா இருக்காது. இது ப்ளூ இது ரெட் சேம் இல்லை, இது ப்ளூ இது ரெட் சேம் இல்லை, இது ப்ளூ இது ரெட் சேம் இல்லை, இது ப்ளூ இது ரெட், இது ப்ளூ ரெட். அப்ப இங்க கே கலர் இருந்தா இங்க என்ன கிடைக்கும்? k minus 1 கலர், k minus 1 கலர், k minus 1 கலர். ஓகே, k minus 1 கலர். அப்ப k into k minus 1. அப்ப சப்போஸ் k33 இதுக்கு எவ்வளவு கலர் கொடுப்பீங்க அப்படின்னாங்கன்னா என்னன்னா k into k minus 1 power mn value 3 plus 3 minus 1 that is equal to k into k minus 1 power 5. k minus 1 power 5. இதுதான் கம்ப்ளீட் பை பார்ட்டிபிள் கிராப்போட டெஃபினிஷன், ஒரு ஜெனரல் ஃபார்முலா. அப்போ கம்ப்ளீட் கிராப்புக்கு என்ன ஃபார்முலா? இதுதான் நீங்க சொதப்பிடுவீங்க. பாத்துங்க, கம்ப்ளீட் கிராப்புக்கு என்ன ஃபார்முலா, கம்ப்ளீட் பை பார்ட்டிபிள் கிராப்புக்கு என்ன ஃபார்முலா, கம்ப்ளீட் பை பார்ட்டிபிள் கிராப்புக்கு என்ன ஃபார்முலா. கம்ப்ளீட் கிராப்புக்கு என்ன ஃபார்முலா வருது? k into k minus 1 into k minus 2 into k minus 3 into dot 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 k minus n plus 1. இதுதான் கம்ப்ளீட் பை பார்ட்டிபிளோட பாலினாமியல். கம்ப்ளீட் பை பார்ட்டிபிளோட கம்ப்ளீட் கிராப்போட பாலினாமியல். கம்ப்ளீட் பை பார்ட்டிபிளோட கிராப் பாலினாமியல் என்ன? k into k minus 1. ரெண்டு கலருக்கு மேல போவாதுறாங்க. டோட்டலாவே எத்தனை கலர்? கம்ப்ளீட் பை பார்ட்டிபிளுக்கு டோட்டலாவே பாத்தீங்கன்னா ரெண்டு கலர். கம்ப்ளீட் கிராப்புக்கு எத்தனை கலர்? அங்க எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குதோ அத்தனை கலர். கம்ப்ளீட் கனெக்டட் கிராப்புக்கு, ஓகே, கம்ப்ளீட்டட் கிராப்புக்கு வந்து எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குதோ அத்தனை கலர். கம்ப்ளீட் பை பார்ட்டிபிள் கிராப்புக்கு ரெண்டு கலர்னா ரெண்டு போட்டோம். ஸோ அதுதான் சொல்லிக்கிறாங்க. இங்க எத்தனை இருக்குது? இதுதான் கம்ப்ளீட் பை பார்ட்டிபிள் கிராப்.
அப்போ கம்ப்ளீட் பை கம்ப்ளீட் கிராஃபோட பார்க்கலாம் பாருங்க. இங்க சொல்லிக்கிறேன் K33 அப்படின்னு சொன்னேன் லேம்டா. அதாவது இங்க கேன்னு பார்க்கும்போது லேம்டான்னு போடுறாங்க. லேம்டாவும் கேனும் ஒன்று தான். அப்போ லேம்டா பவர் 5 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இது கிடைக்கும். தட்ஸ் திஸ் இஸ் அ பேசிக் எக்ஸாம்பிள். இதை வச்சுட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் போடலாம். பாலினாமியல் வச்சு நம்ம போடலாம். அப்போ ஒரு டயக்ராம்